அனைவருக்கும் வணக்கம். பர்சனாலிட்டி யூனிட் 6 பார்ட் பி வின் அகாடமி மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரசன்ட் அண்ட் பவர்ட் பை எஸ் டான்ஜோ பிரபாகர், சைக்கோதெரபிஸ்ட். நம்ம ஏற்கனவே ட்ரேட் தியரி, டைப் தியரி பார்த்தோம். இதில் மூன்றாவது சைக்கோ அனலிட்டிக் தியரி. ஃபவுண்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, 1956 to 1939. Core idea: human behavior and personality are largely driven by the unconscious mind and early childhood experiences. Key beliefs: our personality is shaped by internal conflicts. These conflicts are between our primal biological urges and social norms. The structure of personality, according to Freud. Freud proposed a three-part model of personality. A healthy personality results from a balance between these components. It, the primitive, instinctual part of the mind. It operates on the pleasure principle, seeking immediate gratification. Example: I want it now, like a child. Ego, the rational decision-making part. It operates on the reality principles, mediates between the it and superego. Example: finding a realistic way to get what you want. Superego, the moral compass of personality, represents our conscience and internalized social standards, strives for perfection and can lead to feelings of guilt. உளவியல் பகுப்பாய்வு கோட்பாடு பார்த்தீங்கன்னா இல்லை 3 பர்சனாலிட்டி கொண்டு வராங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபவுண்டர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. உடைய காலகட்டங்கள் 1856 முதல் 1939 வரையும். முக்கிய கருத்து என்ன சொல்றாருன்னா, மனிதர்களின் நடத்தையும் ஆளுமையும் பெரும்பாலும் அவர்களின் நலவிழி மனதாலும் அன்கான்சியஸ் மைண்ட் மற்றும் குழந்தை பருவ அணுகளாலும் இயக்கப்படுகின்றன. முக்கிய நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆளுமை நம்முடைய உள்ளுரை மோதல்களில் வடிவமைக்கப்படுகிறது. இந்த மோதல்கள் நம்முடைய அடிப்படை உயிர் சார்ந்த உந்துதலுக்கும் பிரைமல் அர்ச்சஸ் சமூக நெறிகளுக்கும் இடையே ஏற்படுகின்றன. இந்த ஆளுமையின் அமைப்பு, ஆளுமையின் 3 முக்கிய பகுதிகளை பிராய்டு முன்மொழிந்தார். இந்த 3 கூறுகளுக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்கும்போது ஆரோக்கியமான ஆளுமை உருவாகிறது. இட், மனதின் பழமையான உள்ளுணர்வு சார்ந்த பகுதி, இன்ப கொள்கையின்படி பிளஷர் பிரின்சிபல் செயல்படுகிறது. உடனடி திருப்தியை தேடுகிறது. உதாரணம்: எனக்கு அது இப்போவே வேண்டும். ஈகோ, பகுத்தறிவு உள்ள முடிவெடுக்கும் பகுதி, யதார்த்த கொள்கையின்படி செயல்படுகிறது. இட் மற்றும் சூப்பர் ஈகோ ஆகியவற்றிற்கு இடையே மத்தியஸ்தம் செய்கிறது. உதாரணம்: நீங்கள் விரும்புவதை பெறுவதற்கான ஒரு யதார்த்தமான வழியை கண்டறிவது. சூப்பர் ஈகோ, ஆளுமையின் நன்னறி கவசம், நம் மனச்சாட்சியையும் உள்வாங்கப்பட்ட சமூக தரங்களையும் குறிக்கிறது. சரியான தன்மையை நாடுகிறது மற்றும் குற்ற உணர்வுக்கு வழிவகுக்கிறது. The psychosexual stages of development. So Freud also brings that 5 stages. Freud believed personality develops through a series stages childhood, each focusing on a different zones fixation. If needs are not met, the needs are not met at a particular stage, it can lead to a fixation. A persistent focus on the stages, pleasure-seeking behaviors, which can manifest as personality traits in adulthood. The stages: oral stages, anal stages,
Palic stages, latency stages, and genital stages. We have different stages in different age. மனப்பாலியல் வளர்ச்சி நிலைகள் குழந்தை பருவத்தில் ஏற்படும் பல நிலைகள் வழியாக ஆளுமை உருவாகிறது என பிராய்ட் நம்பினார். ஒவ்வொரு நிலையும் ஒரு குறிப்பிட்ட சிற்றின்ப பகுதி மீது கவனம் செலுத்துகிறது. உரை எறை நிலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அது உரை எறை நிலை எனும் நிலைக்கு வழிவகுக்கும். இது அந்த நிலையின் இன்பம் தேடும் நடத்தைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதை குறிக்கிறது. இது வயது வந்தோரின் ஆளுமை பண்புகளாக வெளிப்படலாம். இதில் 5 நிலைகள்: வாய்வழி நிலை, மலக்குடல் நிலை, லிங்க நிலை, உள்ளுறை நிலை, பிறப்புறுப்பு நிலை. What is personality assessment? We are going to see the personality assessment definition. The systematic measurement and evolution of an individual's personality characteristics. To gain insights into a person's thoughts, feelings, and behaviors. Aid in clinical diagnosis and treatment planning. It assists in career counseling and personal selection. Projective techniques. So we are going to see projective techniques and non-projective techniques. First, we will see what is projective techniques. The core idea is projective tests use ambiguous stimuli to elicit responses that reveal a person's unconscious thoughts, desires, and conflicts. The individual projects their inner self into the vague image or task. Assumptions: the less structured the stimulus, the more person's true underlying personality will be revealed. ஆளுமை மதிப்பீடு. ஆளுமை மதிப்பீடு என்றால் என்ன? வரையறை: ஒரு தனிநபரின் ஆளுமை பண்புகளை முறையாக அளவிடுதல் மற்றும் மதிப்பீடு செய்தல். நோக்கம்: ஒருவரின் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகள் பற்றிய புரிதலை பெறுதல். மருத்துவ நோயறிதல் மற்றும் சிகிச்சை திட்டமிடுதலுக்கு உதவுதல். பணி ஆலோசனை மற்றும் பணியாளர் தேர்வுக்கு உதவியாக இருக்கும். புறத்தெறி நுட்பங்கள். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். முக்கிய கருத்து: புறத்தெறி சோதனைகள் தெளிவற்ற தூண்டுதல்களை பயன்படுத்தி ஒரு நபரின் நலவிழி எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் மோதல்களை வெளிப்படுத்தும் பதில்களை பெறுகின்றன. தனிநபர் தெளிவற்ற படங்கள் அல்லது பணிகளில் தங்கள் உள்மனதின் சுயத்தை புறத்தெறிகிறார். எடுகோள்: தூண்டுதல் எவ்வளவு குறைவாக கட்டமைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு நபரின் உண்மையான அடிப்படை ஆளுமை வெளிப்படும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ரோஸ்காட்ச் இன்லாக் டெஸ்ட் developed by Edmund Roscoe involves 10 standardized ink plots. Task: the person describes what they see in each plot. Analyze: psychologists analyze the content, location, and form of responses. Second, we are going to see second projective technique, that is thematic appreciation test, TAT, developed by Henry Moray, involves a series of ambiguous pictures often depicting social situations. Task: the person tells a story about each picture, including what led to the event, what the characters are thinking and feeling, and the outcome. Analyze: psychologists interpret the themes and motives projected into the stories. முக்கிய புறத்தெறி நுட்பங்கள்.
பார்த்தீங்கன்னா ரோச்சாஸ் மதிப்பின் துகள் சோதனை. இந்த துகள் சோதனை பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபவுண்டர் வந்து ஹெர்மன் ரோச்சாட்ஸ் உருவாக்கப்பட்டது. இதில் 10 தரப்பட்ட மசின் துகள்கள் உள்ளன. இதனுடைய முக்கிய நோக்கம் பணி ஒவ்வொரு மசின் துகள்களும் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை விவரிக்க வேண்டும். பகுப்பாய்வு உளவியலாளர்கள் பதில்களின் உள்ளடக்கம், இடம் மற்றும் வடிவம் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்கின்றன. இரண்டாவது புறத்தெறி நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பொருள் தன்னுணர்வு சோதனை, தீமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட். ஹென்றி முரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. சமூக சூழ்நிலைகளை குறிக்கும் தொடர்ச்சியான தெளிவற்ற படங்கள் இதில் உள்ளன. பணி ஒவ்வொரு படத்தை பற்றியும் ஒரு கதையை சொல்ல வேண்டும். அதில் நிகழ்வுக்கு என்ன வழிவகுத்தது, கதாபாத்திரங்கள் என்ன நினைக்கிறார்கள், உணர்கிறார்கள் மற்றும் அதன் விளைவு என்ன ஆகியவை அடங்கும். பகுப்பாய்வு உளவியலாளர்கள் கதைகளில் வெளிப்படும் கருப்பொருள் மற்றும் நோக்கங்களை விளக்குகிறார்கள். Let us see now non-projective technique. The core idea: these are the standardized objective tests with specific questions and predetermined response options. They are also known as self-report inventories. So they are also known as self-report inventories. The results are typically quantitative and can be easily scored and compared across individuals. புறத்தெறி அல்லாத நுட்பங்கள் non-projective techniques. முக்கிய கருத்து: இவை குறிப்பிட்ட கேள்விகள் மற்றும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பதில்கள் கொண்ட தரப்பட்ட புறநிலை சோதனைகள். இவை சுய அறிக்கை சரக்கு பட்டியல்கள் எனவும் அறியப்படுகின்றன. முடிவுகள் பொதுவாக அளவுகோலாக இருக்கும். அவற்றை எளிதாக மதிப்பிடவும் தனிநபருக்கு இடையே ஒப்பிடவும் முடியும். Non-projective techniques. Minnesota Multiplastic Personality Inventory (MMPI), one of the most widely used and famous personality inventories, consists of hundreds of true-false questions used to identify personality traits and psychological disorders. Myers-Briggs Type Indicators (MBTI), a popular self-report questionnaire, categorizes individuals into one of the 16 personality types based on the performance. Examples: introversion and extraversion, sensing and intuition. NEO Personality Inventory measures the big 5 personality traits: openness, consistence, extraversion, agreeable, and neuroticism. முக்கிய புறத்தெறி அல்லாத நுட்பங்கள் மினசோட்டா மல்டிபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்டரி. மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றும் புகழ்பெற்ற ஆளுமை சரக்கு பட்டியலில் ஒன்று. நூற்றுக்கணக்கான உண்மை தவறு கேள்விகளை கொண்டுள்ளது. ஆளுமை பண்புகள் மற்றும் உளவியல் கோளாறுகளை அடையாளமாக காணப்படுகிறது. மையர்ஸ் பிரிட்ஜ் வகை சுட்டி MBTI ஒரு பிரபலமான சுய அறிக்கை வினாத்தாள். விருப்பங்களின் அடிப்படையில்
உதாரணமாக உள்முக சிந்தனை, வெளிமுக சிந்தனை, உணர்திறன், உள்ளுணர்வு தனிநபர்களை 16 ஆளுமை வகையில் ஒன்றாக பிரிக்கிறது. 3. நியோ ஆளுமை சரக்கு பட்டியல் பெரிய 5 ஆளுமை பட்டியலை அளவிடுகிறது. 1. திறந்த மனப்பான்மை, மனச்சாட்சி, புறமுகத்தன்மை, இணக்கத்தன்மை மற்றும் நரம்புத்தன்மை. Adjustment mechanisms, defense mechanisms, definitions. Unconscious psychological strategies used by the ego to manage anxiety and protect against unacceptable thoughts and feelings. These mechanisms distort reality to help the individuals cope with the internal conflicts. Key idea: while they can be adaptive in the short term, over reliance can signal underlying psychological issues. சரி செய்தல் வழிமுறைகள், பாதுகாப்பு வழிமுறைகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம். வரையறை பார்த்தீங்கன்னா, கவலையை நிர்வகிக்கவும் ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளிலிருந்து பாதுகாக்க ஈகோ பயன்படுத்தும் நல விழி உளவியல் உத்திகள். இதான் நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்றோம். இந்த வழிமுறைகள் தனிநபர் உள் மோதல்களை சமாளிக்க உதவுவதற்காக யதார்த்தத்தை செதுக்கின்றன. முக்கிய கருத்து: இவை குறுகிய காலத்தில் தகவமைப்புக்க உதவும் என்றாலும் அவற்றை அதிகமாக நம்பியிருப்பது அடிப்படை உளவியல் சிக்கலுக்கு வழிவகுக்கும். டிஃபென்ஸ் மெக்கானிசம் சில உதாரணங்கள் பார்க்கலாம். காமன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ் ஆர் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் represents pushing painful memories or thoughts into the unconscious mind. Example: a person with no memory of traumatic childhood event. Denial: refusing to accept reality or facts. Example: an athletic who denies having a drinking problem. Projection: attributing one's own unacceptable feelings to others. Example: a hostile person accusing others of being hostile towards them. Rationalization: justifying one's behavior with logical but false reasons. Example: a student failing a test and blaming the teacher's unfair questions. Sublimation: challenging unacceptable impulses into social acceptable activities. Example: an aggressive person became a successful surgeon. இதுக்கான உதாரணங்களை பார்ப்போம். டிஃபென்ஸ் மெக்கானிசம் இதில் அடக்குதல், மறுத்தல், வெளிப்படுத்துதல், நியாயப்படுத்துதல், இடமாற்றம் முக்கியமாக இருக்கு. இதில் அடக்குதல் பார்த்தீங்கன்னா, வேதனையான எண்ணங்கள் அல்லது அச்சுறுத்தும் எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது நினைவுகளை ஆழ் மனத்திற்குள் தள்ளுதல். உதாரணமாக, குழந்தை பருவத்தில் ஒரு அதிர்ச்சியை அனுபவித்த ஒருவருக்கு அந்த நிகழ்வுகளை பற்றிய நனவான நினைவுகள் இல்லாமல் இருக்கலாம். மறுத்தல்: யதார்த்தம் அல்லது உண்மைகளை ஏற்க மறுப்பது. மது போதையில் இருப்பவர் தனக்கு மது அருந்தல் பிரச்சனை இல்லை என்று கூறுவது உண்மையை எதிர்கொள்வதை தவிர்க்க மறுத்தல் முறையை பயன்படுத்துவதாகும். வெளிப்படுத்துதல்: ப்ரொஜெக்ஷன்: ஒருவரின் சொந்த ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் அல்லது உணர்வுகளை மற்றொரு நபருக்கு கூறுதல். பகைமை உணர்வு கொண்ட ஒருவர் மற்றவரிடம் தன்னிடம் பகைமை உணர்வு இருப்பதாக குற்றம் சாட்டலாம். நியாயப்படுத்துதல்: ஒருவரின் நடத்தைக்கு ஒரு தர்க்க ரீதியான அல்லது பகுத்தறிவு விளக்கத்துடன் நியாயம் கூறுவது. அதன் உண்மையான பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தை தவிர்ப்பது. உதாரணமாக, ஒரு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர் ஆசிரியர் கேட்ட கேள்விகள் நியாயமில்லை என்று கூறுவார். போதுமான அளவு படிக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக இப்படி சொல்லுவார். இடமாற்றம்: ஒரு உணர்வை அதன் அசல் அச்சுறுத்தும் மூலத்திலிருந்து பாதுகாப்பான குறைவான அச்சுறுத்தல் கொண்ட
இலக்கிற்கு மாற்றுதல். ஒரு முதலாளியின் மீது கோபமாக இருக்கும் ஒரு நபர் வீட்டிற்கு சென்று அந்த கோபத்தை தனது மனைவியிடம் காமிக்கலாம். So in this part P, we are going to see important question that we expect by exams. According to Freud, it part of the personality operates on the pleasure principle. The ego operates on the reality principle. According to Freud, psychoanalytic theory, the superego represents moral conscience. Rorschach inkblot test is a projective technique for personality assessment. The thematic appreciation test is used to assess unconscious motives and conflicts. Myers-Briggs type indicator is non-projective technique of personality assessment. Freud's structural model is not a trait approach to personality. An adjustment mechanism is also known as defense mechanism. A common defense mechanism where an individual attributes their own unacceptable thoughts to others called projection. இந்த பகுதியில் உள்ள முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். பிராய்டின் கூற்றுப்படி ஆளுமையின் பகுதி இன்ப கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஈகோ உண்மை நிலை கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. பிராய்டின் மனோவியல் கோட்பாட்டின்படி சூப்பர் ஈகோ ஒழுக்க மனச்சாட்சியை பிரதிபலிக்கிறது. ரோசர்ச் இங்க்பிளாட் சோதனை என்பது ஆளுமை மதிப்பீட்டிற்கான ஒரு முக்கிய கணிப்பு நுட்பம் ஆகும். கருப்பொருள் நுண்புலனுணர்வு சோதனை ஆழ்மன நோக்கங்களை மோதல்களையும் மதிப்பீட்டு செய்ய பயன்படுகிறது. மயர்ஸ் பிரிக்ஸ் வகை சுட்டிக்காட்டி ஆளுமை மதிப்பீட்டின் ஒரு முன்கணிப்பு அல்லாத நுட்பம் ஆகும். பிராய்டின் அமைப்புசார் மாதிரி ஆளுமைக்கான பண்பு கோட்பாடு அல்ல, ஒரு சீரமைப்பு வழிமுறை, பாதுகாப்பு வழிமுறை என்றும் அழைக்கப்படுகிறது. டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்பது ஒரு சீரமைப்பு முறை அல்லது பாதுகாப்பு வழிமுறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு தனிநபர் தனது சொந்த ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்களை மற்றவர் மீது சுமத்தும் பொதுவான பாதுகாப்பு வழிமுறையை நாம் ப்ரொஜெக்ஷன் என்று அழைக்கிறோம். இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம பர்சனாலிட்டி பார்த்தோம். கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். ஆக்சுவலி இந்த பகுதியிலிருந்து இந்த மைண்ட் மேப்லேருந்து ஏறக்குறைய நம்ம ஒரு 15-16 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மீனிங்கிலிருந்து கேள்வி கேட்பாங்க. மீனிங், டெஃபினேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. இதில் மீனிங் பார்ப்போம், அதுக்கு டெஃபினேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம், முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ், என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் சைக்காலஜி ஃபேக்டர்ஸ். அடுத்து தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில் நீங்கள் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் டைப் தியரி, ட்ரேட் தியரி, சைக்காலஜிக் தியரி. டைப் தியரியில் பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரட்ஸ், செல்டன் 2 பேர் வர்றாங்க. இந்த ஹிப்போக்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பர்சனாலிட்டியை ஃப்ளூயிட் ஹார்மோன்ஸாக பிரிக்கிறாரு. செல்டன் வந்து பாடி டைப்பாக பிரிக்கிறாரு. ட்ரேட் தியரியில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட், எக்ஸெக் அண்ட் கேட்டல் 3 பேர் பேசுகிறாங்க அவங்களுடைய பர்சனாலிட்டி தியரி. சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டில் 3 ஈகோ, சூப்பர் ஈகோ முக்கியமானது. அதுக்கடுத்து சைக்கோசெக்சுவல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரல், ஆனல், பாலிக், லேட்டன்சி அண்ட் ஜென்டல் டெஸ்ட் பார்க்கணும். அசஸ்மெண்ட் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் பார்க்குறோம். இதில் அசஸ் பர்சனாலிட்டி பை ஹேவிங் இண்டிவிஜுவல் ரெஸ்பாண்ட் டு ambiguous stimuli. Rorschach inkblot test, interpreting patterns in inkblots. Thematic appreciation test. இந்த 3 தான் முக்கியம் பார்க்க வேண்டியது நம்ம அசஸ்மெண்ட் பர்சனாலிட்டி. குறிப்பாக ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா இட் அசஸ் பர்சனாலிட்டி த்ரூ செல்ஃப் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின்ஸ். Questionnaires used to measure personality traits. Interviews directly assessing an individual's personality. 4வது பகுதி அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆர்
டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்கிறோம். இதில் பார்க்க வேண்டியது மீனிங் psychological strategies used to cope with stress and restore emotional balance. டைப் பார்த்தீங்கன்னா denial, repression, rationalization, fantasy, regression, displacement. ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த ஃபுல் யூனிட்ல பார்க்க வேண்டியது மீனிங், டெஃபினேஷன் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி முக்கியம். தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி very important. Assessment of personality, then adjustment mechanism or defense mechanism. The defense mechanism they will also ask with practical day-to-day examples. So it is very important to understand the defense mechanism. ஆளுமை பகுதி பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த பகுதியிலேருந்து ஏற்கனவே 15-16 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அவருடைய பொருள் இருக்கு, இப்படி புரிஞ்சுக்கணும். வரையறை இருக்கு, அதுக்கடுத்து நிர்ணய காரணிகள் இருக்கு. அதில் மரபியல் காரணிகள், சூழல் காரணிகள், உளவியல் காரணிகள். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நம்ம மனதில் வைத்துக்கணும், ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கிறணும். இல்லை கார்டன் ஆல்பர்ட் ஆளுமை பற்றி சொல்றாரு. ஆளுமையை ஒரு தனிநபரின் சுற்றுச்சூழல் ஏற்றவாறு தனித்துவமான மாற்றங்களை ஏற்படுத்தும் உளவியல் மற்றும் உடல் அமைப்புகளின் ஒரு மாறும் அமைப்பு என வரையறுக்கிறார். இல்லை அதுக்கு ஆளுமை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா வகை கோட்பாடு, பண்பு கோட்பாடு, அதுக்கடுத்து உள பகுப்பாய்வு கோட்பாடு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டைப் தியரி, ட்ரைட் தியரி, அதுக்கடுத்து சைக்கானடிக் தியரி பார்க்கணும். இதில் முக்கியமான நபர்கள் வர்றாங்க. வகை கோட்பாட்டில் ஹிப்போபிகஸ் திரவங்கள் அடிப்படையில் ஆளுமை பிரிப்புன்னு சொல்றாரு. ஷெல்டன் வந்து உடலுடைய அமைப்பு அடிப்படையில் ஆளுமை பிரிப்புன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து ஆல்பர்ட் வந்து ஆளுமை அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது, பண்புகள் பிரிக்கப்படுது. ஐசக் வந்து எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ராவர்ட் அடிப்படையில் பிரிக்கப்படுதுன்னு சொல்றாரு. கட்டல் வந்து 16 ஆளுமை வகைகளை பிரிக்கப்படுதுன்னு சொல்றாரு. இதில் உள் பகுப்பாய்வு கோட்பாடு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு இட் ஈகோ சூப்பர் ஈகோன்னு சொல்றாரு.